பெங்களூருவில் பாஜக தலைவரின் வீட்டில் 2 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 8 மாதங்களுக்கு பின் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேபாள தம்பதி மாஸ்டர் மைண்டாக இருந்த வழக்கில் கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சாஸ்திரி நகரைச் சேர்ந்தவர் ரமேஷ் பாபு. பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் உள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் ரமேஷ் பாபு தன்னுடைய குடும்பத்தினருடன் திருப்பதி கோயிலுக்கு சென்றிருக்கிறார். மறுநாள் காலையில் தன்னுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக செல்போனுடன் இணைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சியை ஆய்வு செய்ய முற்பட்டிருக்கிறார். ஆனால் இணைப்பு கிடைக்காமல் இருந்திருக்கிறது. ஏதோ மின்தடை காரணமாக சிசிடிவி செயல்படாமல் இருக்கலாம் என அப்போது அவர் நினைத்திருக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் ரமேஷ் பாபுவின் வீடு திறந்து கிடப்பதாக உறவினர்கள் அவருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதனையடுத்து உடனடியாக வீடு திரும்பிய போது 2 கிலோ தங்க நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் உள்ளிட்டவை திருடு போயிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் கொள்ளை சம்பவம் அரங்கேறிய 3 மாதங்களுக்கு முன்பு நேபாளத்தைச் சேர்ந்த ராஜ் மற்றும் தீபா தம்பதி காவலாளி பணிக்கு சேர்ந்தது தெரிய வந்தது. இவர்கள் ரமேஷ் பாபு குடும்பத்தினரிடம் நன்மதிப்பை சம்பாதித்திருக்கின்றனர். இதனால் நேபாள தம்பதியை நம்பி அவர்களை வீட்டில் விட்டுவிட்டு ரமேஷ் பாபு கோயிலுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் சம்பவத்தன்று தன்னுடைய சகாக்கள் இருவரை வரவழைத்து 2 கிலோ தங்க நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை அபேஸ் செய்துவிட்டு அனைவரும் நேபாளத்துக்கு தப்பி ஓடிவிட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் பாஜக தலைவர் வீட்டில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் மீண்டும் பெங்களூரு வந்திருக்கின்றனர். அதை கண்டுபிடித்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் காவல் நிலைய போலீசார் இருவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைதான இருவரும் உதயா பிஸ்டா மற்றும் பரத் பிஸ்டா என்பது தெரிய வந்துள்ளது. இவர்களுக்கு உணவும் தங்கும் இடமும் ஏற்பாடு செய்து கொடுத்த மேலும் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகை எதுவும் மீட்கப்படவில்லை. எனவே நகை மற்றும் பணத்தை மீட்கும் நோக்கில் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. முக்கிய குற்றவாளிகளும் அவர்கள் கொள்ளையடித்த நகைகளும் நேபாளத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் சிக்கினால்தான் நகைகளும் மீட்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் பாஜக தலைவர்களில் ஒருவரான ரமேஷ் பாபு வீட்டில் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 8 மாதங்களுக்கு பின்னர் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதனால் இந்த வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது.